இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். இன்றைய நற்செய்தி பகுதி யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 1-12 முடிய. ஆண்டவர் இயேசு சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து அவர் போவதை பற்றி, விண்ணகம் செல்லுவதை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தோமாவிடம் ஆண்டவர் சொல்லுகிறார்: வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். அன்பானவர்களே, நீங்கள் எந்த வேலை செய்யுங்க, பணி செய்யுங்க, குடும்பத்தில் இருங்க, துறவரத்தில் இருங்க, ஏதாவது இருங்க, கடவுளை நம்பணும். கடவுள் மீது நாம் கொள்ளுகின்ற நம்பிக்கை தான் நமக்கு யானைக்கு இருக்கிற தும்பிக்கை போன்றது. நமக்கு ஆதாரம் அதுதான், நமக்கு அடித்தளம் அது. 3:11 1 கொரிந்தியரில் நம்ம வாசிக்கிறோம். ஏற்கனவே அடித்தளம் இட்டாயிற்று, கிறிஸ்துவே அந்த அடித்தளம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில அவரை அடித்தளமாக கொண்டால், சிலுவை சாவில் கூட அவர் முனைந்து சென்றார், சாவை நோக்கி சென்றார். சாவை நோக்கி முனைப்புடன் சென்றார் இயேசு, தயங்கவில்லை. என்னுடைய விருப்பம் இந்த கசப்பான பாத்திரம் அகலட்டும், ஆனால் உம்முடைய விருப்பத்தின்படி நடக்கட்டும். கடைசியில் என்ன சொல்றாரு? உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். இயேசுதான் நமக்கு அடித்தளம், இயேசுதான் நமக்கு ஆதாரம். அவர் கலங்கலையே. கலங்கிய பொழுது கடவுள் அவரோடு பேசினாரே. நாம் கலங்க கூடாது. கலக்கம் வருகின்ற சூழ்நிலையின் வேளையில் கடவுள் நம்மோடு பேசுவார், நம்மை உறுதிப்படுத்துவார், கைவிடவே மாட்டார். அது அவருடைய வாக்கு. ஒரு சிற்றெழுத்தோ புள்ளியோ கூட ஒழிந்து போகாது. அவர் சொல்லி இருக்கிறார், நிறைவேறியே தீரும். அவர் சொன்னார், நான் கைவிட மாட்டேன், விட்டு விலக மாட்டேன். இந்த மன உறுதியோடு எப்படி நாம் பயணிக்க வேண்டும்? இயேசு சொல்லுகிறார், நானே வழி, நானே உண்மை. அவர் வழியாகத்தான். அவருடைய மதிப்பீடுகளின்படி நடந்தால் மலை பெயர்ந்து கடல் நடுவே விழட்டும், நமக்கு அச்சமில்லை. 46 முதல் வசனத்திலேயே நாம் வாசிக்கிறோம் திருப்பாடல். நமக்கு அச்சமில்லை. யாக்கோபின் இறைவன் என்னோடு இருக்கிறார். கலங்கக்கூடாது. குடும்ப வாழ்க்கையில பிள்ளையை எப்படி கரை சேர்க்கிறது, கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, எப்படி செலவு பண்ணி படிக்க வைக்கிறது, கலங்கக்கூடாது. கடவுளை நம்புவோம், நம்மால் முடிந்த உழைப்பை போடுவோம். கடவுள் அதையெல்லாம் பார்த்து, அவர் பொறுப்பு, அவர்தானே படைத்தார், அவர்தானே நம்மை இயக்குகிறார் என்ற நிலை நம்மிலே இருந்தால், நம்பிக்கையில் இருந்தால், அவர் பொறுப்பேற்றுக் கொள்வார். எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, உம் திருமுன்பாக சரணடைகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை ஆனாலும் நீர் எங்களுக்கு முன்பாக செல்லுகிறீர். எங்களுக்கு முன்பாக சென்று குன்றுகளை உடைத்து தடைகளை நீக்கி எங்களுக்கு வாழ்வு தருகிறீர். வாழ்வின் வாசலை திறந்து விடுகிறீர். மறைவிடங்களில் உள்ள புதையல்களை எங்களுக்கு எடுத்து கொடுக்கிறீர். இந்த உறுதியான நம்பிக்கையோடு நாங்கள் பயணிக்க எங்களுக்கு அருள்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.